ஒன்றல்ல இரண்டு பிரேக்கிங் நியூஸோடு உங்களை சந்திக்கிறேன். இது விளையாட்டு விடயங்கள் தொடர்பானது. ஆனால் இரண்டுமே ஐசிசி சம்பந்தப்பட்டது. முதலாவது ஐசிசி நடத்தப் போகின்ற 2020 உலகக்கிண்ண போட்டிகள் தொடர்பானது. இலங்கையிலும் இந்தியாவிலும் இடம்பெறப் போகின்ற இந்த 2020 உலகக்கிண்ண போட்டிகள் நடப்பது வருகின்ற பிப்ரவரி 7ஆம் தேதி தொடக்கம். 20 நாடுகள் பங்கு பெற்றுகின்றன. ஒரே ஒரு நாடு மட்டும் இதில் மிகப்பெரிய இழுபறியை அண்மை காலத்தில் தோற்றுவித்திருந்தது பங்களாதேஷ். அவர்களது கோரிக்கை பங்களாதேஷ் கிரிக்கெட் சபை மூலமாக மட்டுமில்லாமல் அரசாங்கத்தின் மூலமாகவும் ஐசிசிக்கு தெரியப்படுத்தப்பட்டது, இந்தியாவிலே போட்டிகளை ஆட மாட்டோம் என்று. இது தொடர்பாக இரண்டு அமைப்புகளுக்கும் இடையில், அதாவது பிசிபி என்று அழைக்கப்படுகின்ற பங்களாதேஷ் கிரிக்கெட் சபைக்கும் ஐசிசிக்கும் இடையில் அண்மை காலமாக பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வந்தாலும் அது இழுபறி நிலையிலேயே இருந்தது. இன்று இது தொடர்பான தீர்மானம் ஒன்று எடுக்கப் போவதாக ஐசிசி சொல்லியிருந்தது. அந்த தீர்மானம் இப்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. அது பற்றியும் பார்க்கலாம். இரண்டாவது, ஐசிசியின் புதிய ஒருநாள் தரப்படுத்தல்களில் இத்தனை காலமும் கிங் கோலி முதலாம் இடத்தில் இருந்தார். அவரை முந்தப் போகிறார் டேரல் மிச்சல் என்று நாங்கள் அனைவரும் எதிர்பார்த்தோம். காரணம், டேரல் மிச்சல் அண்மையில் நடைபெற்று முடிந்த இந்திய நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3 ஒருநாள் போட்டிகளில் அசத்தலாக ஆடி இந்தியாவில் வைத்து சாதனை படைத்துவிட்டு போயிருந்தார். அதனால் எப்படியும் அவர் கோலியை முந்துவார் என்று சொல்லி தெரியும். ஆனால் கோலியை விட அவர் எத்தனை புள்ளிகளை கூடுதலாக பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் அது நிச்சயமாக ஆச்சரியமானது. ஒரு சரித்திரபூர்வமான சாதனையை படைத்துவிட்டு போயிருக்கின்றார் டேரல் மிச்சல். எனவே அந்த புதிய தரப்படுத்தல்களை பற்றியும் சுருக்கமாக சொல்கிறேன். முதலில் நாங்கள் பங்களாதேஷ் ஐசிசி விவகாரத்துக்கு வருவோம். நேற்றைய தினம் உத்தியோகபூர்வமாக பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை தான் பங்களாதேஷுக்கு ஆதரவு தெரிவிப்பதாகவும் பங்களாதேஷுக்கு இப்படி ஒரு அழுத்தத்தை இந்தியாவும் ஐசிசியும் சேர்ந்து வழங்குவது நியாயம் இல்லை என்று குறிப்பிட்டும் பங்களாதேஷின் போட்டிகளை விரும்பினால் தங்கள் நாட்டிலேயே தாங்கள் நடத்த தயாராக இருப்பதாக ஐசிசி உத்தியோகபூர்வமாக எழுத்து மூலமாக அறிவித்தது. இது நிச்சயமாக பெரும் திருப்பம் ஒன்றை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் என்று கருதப்பட்டது. காரணம், கடைசி நேரத்தில் பாகிஸ்தான் இந்த விடயத்தில் மௌனமாக இருந்துவிட்டு மீண்டும் இப்பொழுது இந்த விடயத்திலே தலை போடுகிறது. அதுவும் தாங்களே போட்டிகளை தங்கள் நாட்டிலே நடத்துவதற்கு தயாராக இருப்பதாக பாகிஸ்தான் அறிவித்திருப்பது நிச்சயமாக பெரும் குழப்பம் ஒன்றை கொண்டு வரும். ஏற்கனவே இந்திய பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையிலான மோதல் முருகல் முரண்பாடுகளோடு இது புதிதாக வந்து சேர்ந்து கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஐசிசிக்கு இலங்கையிலே பாகிஸ்தானின் போட்டிகளை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுத்திருக்கிறது. ஆனால் பங்களாதேஷின் போட்டிகளை இலங்கையிலே நடத்துவது என்று வந்தால் அந்த ஏற்பாடுகள் முற்றுமுழுதாக மீண்டும் மாறுபடும். எனவேதான் பங்களாதேஷோடு பேசி பார்த்து ஒரு இணக்கத்தின் அடிப்படையில் பங்களாதேஷின் போட்டிகளை இந்தியாவிலே நடத்துவதென்று அவர்கள் விரும்பிய மைதானங்களை தெரிவு செய்து கொள்ளலாம் என்ற ஒரு வாய்ப்பை அவர்களுக்கு வழங்கியதாகவும் சொல்லப்பட்டிருந்தது. பங்களாதேஷ் அதற்கு மறுப்பு தெரிவித்திருந்த நிலையில் தான் ஐசிசி 21ஆம் தேதி இன்று தங்களது இறுதி முடிவை அறிவிப்பதாக சொல்லியிருந்தது. அந்த இறுதி முடிவு 3 விதமாக அமையக்கூடும் என்று நான் நேற்றைய காணொலியில் சொல்லியிருந்தேன். அந்த காணொலியின் பிற்சேர்க்கை இந்த விசேட காணொலிக்கு பின்னால் இருக்கிறது. நேற்றைய நாளில் ARV லோஷன் ஸ்போர்ட்ஸ் நேரடியிலே நான் சொன்ன விடயங்கள். அந்த 3இல் ஒன்றுதான் இப்பொழுது முற்றாக முடிந்திருக்கிறது. ஐசிசி தன்னுடைய தீர்மானத்தில் உறுதியாக இருக்கிறது. தாங்கள் ஏற்கனவே வெளியிட்ட போட்டி அட்டவணையின் அடிப்படையிலேயே 2020 உலகக்கிண்ண போட்டிகள் இடம்பெறும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. எனவே பங்களாதேஷின் கோரிக்கையை தங்களால் நிராகரிக்கப்பட்டது என்று. இப்போது பங்களாதேஷின் கையிலே மீண்டும் பந்து. அவர்கள் என்ன செய்ய போகின்றார்கள் என்பதுதான் இப்போது இருக்கின்ற நடைமுறை. பங்களாதேஷ் இல்லை, விடாப்பிடியாக தாங்கள் அப்படியாக இருந்தால் இந்த 2020 உலகக்கிண்ண போட்டிகளில் பங்கு பெற்ற மாட்டோம் என்று அவர்கள் முடிவெடுத்தால் ஐசிசி அடுத்த தீர்மானம் ஒன்றுக்கு செல்லும். எனவே இப்போதைய நிலையில் இரவு 7 மணி அளவில் வெளியாகிய தீர்மானத்தின் அடிப்படையில் ஐசிசி தன்னுடைய முடிவை உறுதிப்படுத்திவிட்டது. இனி பந்து பங்களாதேஷின் கையில். பாகிஸ்தான் என்ன இது பற்றி சொல்ல போகிறது என்ற கேள்வியும் அடுத்த ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கும். புதிய விடயங்கள் ஏதாவது வந்தால் இன்று இரவு நேரலையில் வரும்போது உங்களுக்கான விவரங்களை கொண்டு வருகிறேன். இரண்டாவதாக ஐசிசியின் ஒருநாள் தரப்படுத்தல் இன்று வெளியாகி இருக்கிறது. அண்மையில் ரோஹித் சர்மாவிடம் இழந்த முதலாம் இடத்தை இப்பொழுது நியூசிலாந்து வீரரான டேரல் மிச்சல் பறித்தெடுத்திருக்கிறார். முதலாம் இடத்துக்கு வந்ததோடு நியூசிலாந்தின் துடுப்பாட்ட வீரர் ஒருவர் பெற்றுக்கொண்ட ஒருநாள் தரப்படுத்தல் புள்ளிகளில் 2வது பெரிய புள்ளிகள் அவர் தான் இப்போது பெற்றிருக்கிறார். 43 ஆண்டுகளில் நியூசிலாந்து பெற்றுக்கொண்ட அதி உயர் தரப்படுத்தல் புள்ளிகளாகவும் இது அமைந்திருப்பது முக்கியமானது. கிளென் டர்னர் முன்பு 854 புள்ளிகளை எடுத்திருந்தார். முன்னாள் நியூசிலாந்தின் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர். இப்போது டேரல் மிச்சல் 845 புள்ளிகள். விராட் கோலிக்கும் அவருக்கும் இடையில் 50 புள்ளிகள் வித்தியாசம். அண்மையில் நடைபெற்று முடிந்த இந்திய அணிக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் 2 சதங்கள், ஒரு 87 ஓட்டம், இந்த 3ஐயும் சேர்த்து குவித்து இந்தியாவில் இடம்பெற்ற ஒருநாள் தொடர் ஒன்றில் வெளிநாட்டு வீரர் ஒருவர் பெற்றுக்கொண்ட அதிகூடிய ஓட்டங்கள், 3 ஒருநாள் சர்வதேச போட்டிகள் அடங்கிய தொடரில் பெற்றுக்கொண்ட அதிகூடிய ஓட்டங்கள் என்ற சாதனையும் படித்திருந்தார். எனவே இது முந்தப்படும் என்று அனைவருக்கும் தெரியும். இது சுவாரஸ்யமான விடயம் என்னவென்று சொன்னால், முன்பு டேரல் மிச்சலிடமிருந்து தான் ரோஹித் சர்மா இந்த முதலாம் இடத்தை பறித்தெடுத்திருந்தார். அதுக்கு பிறகு விராட் கோலி முந்திக்கொள்ள இப்பொழுது விராட் கோலியிடமிருந்து டேரல் மிச்சல் இந்த இடத்தை எடுத்திருக்கிறார். இதை பற்றிய முழுமையான பட்டியல் மற்றும் இதர சாதனை குறிப்பீடு இந்த இரவு நேரலையில் கொண்டு வருகிறேன். இப்போதைக்கு முதல் 10 இடங்களை ஒருநாள் சர்வதேச துடுப்பாட்ட பட்டியலில் பெற்றிருப்போரை மட்டும் பார்த்தால் டேரல் மிச்சல் முதலாம் இடத்திலே, விராட் கோலி, இப்ராஹிம் ஜட்ரான் இப்பொழுது 3ஆம் இடத்திலே. ஆப்கானிஸ்தானின் தொடர்ச்சியாக ஊட்டங்களை குவித்து வரும் வீரர்
ரோஹித் சர்மா சற்று சறுக்கி இப்பொழுது 4ஆம் இடத்துக்கு வந்திருக்கின்றார். சுப்மன் கில் 5, 6 பாபர் அசாம், 7 ஹரி டெக்டர், 8 ஷை ஹோப், 9 சரித் அசலங்க, 10 ராகுல். இலங்கை இங்கிலாந்து துடுப்பாட்ட வீரர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இலங்கைக்கும் இங்கிலாந்துக்கும் இடையிலான 3 ஒருநாள் சர்வதேச போட்டி தொடர் நாளைய தினம் ஆரம்பிக்கும் நிலையில் அதிகமான ஊட்டங்களை குவித்தால் மிகச்சிறப்பான பெறுபர்களை வழங்கினால் தரப்படுத்தலில் மேலே வரலாம். 11 முதல் 20 வரை இலங்கையின் 2 துடுப்பாட்ட வீரர்கள் இருக்கின்றார்கள். 14ஆம் இடத்திலே பத்து நிசங்கவும் 15ஆம் இடத்திலே குசல் மெண்டிஸும். இந்த 2 பேருக்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலே உயர்ந்து வர. இங்கிலாந்து வீரர்களில் அதிகூடிய தரப்படுத்தல் புள்ளிகளோடு இருப்பவர் ஜோ ரூட். அவர் இருப்பது 23ஆம் இடத்திலே. காத்திருப்போம். நாளைய தினம் ஆரம்பிக்கின்ற தொடர் பற்றி ஒரு விசேட காணொளியும் இன்னும் ஒரு சில நிமிடங்கள் இல்லாவிட்டால் இன்னும் ஒரு மணித்தியால இடைவெளியில் உங்களுக்காக வர இருக்கிறது. அடுத்து வரப்போகின்ற பகுதி நேற்று ARV ரோஷன் ஸ்போர்ட்ஸ் நேரடியில் நான் பகிர்ந்திருந்த ICC பங்களாதேஷ் விவகாரம். ஆனால் இந்த 2020 உலகக்கிண்ண போட்டியை பொறுத்தவரையில் இப்பொழுது எங்களுக்கு இருக்கின்ற பெரும் சவால் பங்களாதேஷ். இந்த பங்களாதேஷை பொறுத்தவரையில் அவர்களுக்கு இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு சவாலாக இருக்க போது அவர்கள் தாங்கள் இந்தியாவிலே ஆட மாட்டோம் என்று கேட்கின்றார்கள். இதிலே அவர்கள் சொல்லுகின்ற முக்கியமான விடயம் தங்களுக்கு எல்லா போட்டிகளையும் மாற்றி தருமாறு. ICC இதில் விடாப்பிடியாக இருக்கிறது. இது எங்கள் அத்தனை பேருக்கு தெரியும். ஆனால் நேற்று பாகிஸ்தான் உடனடியாக சொன்னது தொடர்ச்சியாக இந்தியா இப்படி எல்லா நாடுகளையும் அடக்கி ஆழ்வதற்கான முயற்சிகளை தாங்கள் மேற்கொள்ள மாட்டோம். அவர்கள் அழுத்தத்தை கொண்டு வந்தால் தாங்கள் அதற்கு எதிராகத்தான் இருப்போம் என்று சொல்லி அவர்கள் சொல்லிவிட்டார்கள். இதை அடுத்து இப்போது ICC நிலைப்பாடு எவ்வாறு இருக்கும் என்று இன்று பார்த்தால் இன்று பாகிஸ்தான் எந்த ஒரு விடயத்தையும் இது குறித்து பேசியதாக தெரியவில்லை. பாகிஸ்தான் நேற்றைய நாளில் இவ்வாறு தெரிவித்திருந்தால் ஆனால் பங்களாதேஷுக்கு அநீதி நடக்கக்கூடாது என்பதை பாகிஸ்தான் சொல்கின்ற விடயம். நாங்கள் என்ன இருந்தாலும் நாங்கள் ஒரு அண்ணன் மாதிரி இருக்கிறோம் பங்களாதேஷுக்கு என்பதுதான் இப்போது பாகிஸ்தான் சொல்கின்ற ஒரு விடயமாக அமைந்திருக்கிறது. ICC இதற்கான நடவடிக்கைக்கு ஒரு நாள் தாங்கள் கால அவகாசம் வழங்குவதாக அறிவித்திருந்தார். நாளைய தினம் தான் இந்த 21ஆம் தேதி இறுதி காலையில். இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த முஸ்தபிசுர் ரஹ்மானிடம் ஆரம்பித்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஒப்பந்தத்தில் இருந்து அவர்களை கழற்றிவிட்டது IPL-இன் இந்திய கிரிக்கெட் சபையின் ஆலோசனைக்கு அமைய. இதற்கு பிறகுதான் இந்த பிடிவாதம் பங்களாதேஷுக்கு ஆரம்பித்தது. முஸ்தபிசுர் ரஹ்மானை உங்களால் பாதுகாக்க முடியாது, எப்படி எங்களது முழு அணியையும் பாதுகாப்பீர்கள்? எனவே எங்களுக்கு பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது என்பதன் காரணமாக தாங்கள் இந்தியாவிலே எந்த ஒரு போட்டியையும் ஆட மாட்டோம் என்று அவர்கள் சொல்லி வருகிறார்கள். ICC இல்லை, நீங்கள் ஆட வேண்டும், இல்லாவிட்டால் புள்ளி குறைப்பு இடம்பெறும். எனவே இப்போது இந்த பிரச்சனை 3 விதமாக தீரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ICC பங்களாதேஷிடம் கெஞ்சாத குறையாக நீங்கள் இந்த போட்டிகளை மாற்ற முடியாது. காரணம் நாங்கள் வீம்பு பிடிவாதம் பிடிக்கவில்லை. ஆனால் லாஜிஸ்டிக்ஸ் என்று சொல்லக்கூடிய போட்டிகளை நடத்துவதில் எக்கச்சக்கமான சிரமம் இருக்கிறது. ஹோட்டல் ஒடுங்கு முதல் பயண ஒடுங்கு வரை நீங்கள் அங்கே இந்தியாவை விட்டு இலங்கையிலே தங்கியிருந்த எல்லா போட்டிகளையும் ஆடும் போது தனியே பங்களாதேஷ் மட்டும் போகாது. நான் நேற்று சொன்னது போல அந்த பிரிவில் உள்ள எல்லா அணிகளும் இங்கே வரும். அப்படியான சூழ்நிலையில் இதுக்கான வாய்ப்பே இல்லை என்ற அடிப்படையில் ICC இறுதியாக உங்களுக்கு பிடித்த மைதானங்களை சொல்லுங்கள் இந்தியாவிலே, அந்த மைதானங்களில் போட்டிகளை நடத்தலாம் என்ற நிலைக்கு வந்துவிட்டது. இந்தியா ஏன் அமைதி காக்கிறது என்றால் இந்த விடயத்தில் இந்தியா தலையிடக்கூடாது. இந்தியா ஹோஸ்ட் கண்ட்ரி, போட்டிகளை நடத்துகின்ற நாடு. ஆனால் போட்டிகளை நடத்துவது ICC. எனவே ICC போட்டி தொடர் அடிப்படையில் இந்தியாவை விட ICC தான் பங்களாதேஷ் கிரிக்கெட் சபையோடு பேச வேண்டும். இது ஒரு காரணம். இன்னொரு காரணம் இருக்கிறது. எங்களுக்கு தெரியும் ICC சமன் BCCI என்று நாங்கள் சொல்கின்ற கிண்டலான விடயம் அல்ல. மாறாக ICC-யின் தலைமைத்துவத்தில் இருப்பவர் ஜெய்ஷா. அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு முடிவுரை எடுப்பதாக இருந்தால் கட்டாயமாக மறுபடி அவரிடம் தான் வரும். எனவே ICC-யை பேசவிட்டு அவர் இருக்கிறார். இந்த சூழ்நிலையில் இந்த பிரச்சனை இப்போதைக்கு தீர்வதாக இல்லை, மாறாக இன்னும் பெரிதாக மாறக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கிறது. நாளைய நாளில் ICC எடுக்கின்ற ஒரு உறுதியான முடிவு இல்லாவிட்டால் இறுதியான முடிவு ஒன்று பங்களாதேஷை நீக்கிவிட்டு ஸ்கொட்லாந்தை உள்ளே கொண்டு வருவது, இல்லாவிட்டால் புள்ளிகள் குறைப்பு. பங்களாதேஷ் ஆடுகின்ற போட்டிகள் ஆடாத போட்டிகள் அத்தனைக்கும் அவர்களுக்கான புள்ளிகள் இல்லாமல் போகும். 96ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியாவுக்கு மேற்கிந்திய தீவுகளுக்கு நடந்ததைப் போல இப்படியான நிலை ஒன்று எடுத்தால் சில வேளைகளில் பாகிஸ்தான் தன்னுடைய கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்தி தாங்களும் இந்த தொடரில் பங்கு பெற்ற மாட்டோம் என்று விலகிக் கொள்ள பார்ப்பார்கள். இது பாகிஸ்தானுக்கு ஒரு பக்கம் பேரிழப்பாக இருந்தாலும் இந்த 2020 உலகக்கிண்ண போட்டிக்கு இருக்கின்ற அந்த மகிமை அப்படியே குறைந்தது போல ஆகிவிடும். எனவே இது இப்போதைக்கு தீர்க்கப்படக்கூடிய 3 முக்கியமான விடயங்களில் அவற்றில் 3 வழிகள் இங்கே இருப்பதாக நான் நினைக்கிறேன். பங்களாதேஷ் இப்பொழுது குழு C-யிலே இருக்கிறது. அந்த போட்டிகள் எல்லாம் இந்தியாவிலே ஆடப்படுகின்றன. ஆனால் அவர்கள் இலங்கையை விளையாடுகின்ற குழு B-க்கு அவர்கள் மாற விரும்புகிறார்கள். அதாவது இலங்கையிலே எல்லா போட்டிகளையும் ஆடுவதற்கு. அப்படி மாற்றுவதாக இருந்தால் அயர்லாந்தை தான் மாற்றலாம். ஆனால் இந்த இடத்திலே அயர்லாந்து தாங்கள் அவ்வாறு மாற விரும்பவில்லை. அவ்வாறு மாறுவது உண்மையில் அநியாயம். ஒரு ட்ரா என்று ஏதோ ஒரு வகையில் திட்டமிட்டு ரேங்கிங் அடிப்படையில் செய்யப்பட்டிருக்கும், ஒரு சுழற்சி அடிப்படையில் செய்யப்பட்டிருக்கும். அப்படி இருக்கும்போது அயர்லாந்துக்கு பதிலாக பங்களாதேஷ் மாற்றுவது இந்த பக்க அணியை பலப்படுத்திவிடும். பாருங்கள், பிரிவு B-யை பொறுத்தவரையில் இப்பொழுது இருக்கிறது இலங்கை, ஆஸ்திரேலியா, அயர்லாந்து, ஒமான், ஜிம்பாப்வே. இதில் அயர்லாந்தை உள்ளே எடுத்து பங்களாதேஷ், அயர்லாந்தை வெளியே எடுத்து பங்களாதேஷை உள்ளே எடுத்தால் இலங்கை, ஆஸ்திரேலியா, பங்களாதேஷ், ஒமான், ஜிம்பாப்வே என்று பலம் வாய்ந்த 4 அணிகள் அதிலே வரப்போன்றன. ஒமானை தவிர மற்ற 4 அணிகளும் டெஸ்ட் விளையாடும் அணிகள். மறுபக்கம் பிரிவு C-யை பொறுத்தவரையில் உண்மையில் பங்களாதேஷுக்கு அங்கே இலகு இங்கிலாந்து, மேற்கிந்திய தீவுகள், நேபாளம், இத்தாலி மற்றும் பங்களாதேஷ். எனவே இந்த மாற்றம் அவ்வளவு ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல என்பது உண்மை. இப்போது 3 விதமாக இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படலாம். 1, குழு மாற்ற கோரிக்கை. அதாவது பங்களாதேஷ் தான் C-யிலே இருக்கிறது, ஆனால் இலங்கையை ஆடுகின்ற போட்டிகளுக்கு மாற விரும்புகிறது.
இது ஐசிசியால் இன்னும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, ஏற்றுக்கொள்ளப்பட வாய்ப்பில்லை. இரண்டாவதாக, பங்களாதேஷ் விலகும் பட்சத்தில் ஸ்காட்லாந்து அணியை உள்ளே கொண்டு வருவது அடுத்த கட்டத்தில் இருக்கின்ற அணி. இது உண்மையில் நன்றாகத்தான் இருக்கும். இனிமேலும் விலகுகின்ற அணிகளுக்கு ஒரு பாடம் கற்பிப்பது போல இருக்கும். இது பங்களாதேஷ் பக்கம் பிழை இருந்தால். ஆனால் அவர்கள் பக்கம் பிழையா இல்லையா என்பதை தீர்மானிக்க நாங்கள் நீதிபதிகள் கிடையாது. இதுவரைக்கும் அவ்வாறு ஸ்காட்லாந்தை கொண்டு வருவது பற்றி பேச்சுவார்த்தை எதுவும் எடுக்கப்படவில்லை. ஸ்காட்லாந்தோடு தாங்கள் பேசவில்லை. ஐசிசியிலும் இந்த முடிவுகள் எடுக்கப்படவில்லை என்று சொல்லி அவர்கள் இங்கே சொல்லியிருக்கிறார்கள். எனவே இப்போது பங்களாதேஷ் இந்த விடயத்தில் விளையாட்டு கருதி இணங்கி தாங்கள் இந்தியாவிலே போட்டிகளை ஆடுகிறோம், தங்களுக்கு ஏற்ற மைதானங்களை செய்து தாருங்கள் என்று கேட்கக்கூடிய முதலாவது விடை. இரண்டாவது, ஐசிசி தன்னுடைய முடிவிலே உறுதியாக இருந்து ஒன்று வெற்றி புள்ளிகள் இவர்களுக்கான புள்ளிகள் இல்லை என்று சொல்லி புள்ளி குறைப்பை செய்து அது போட்டிகள் கைவிடப்பட்டன என்று சொல்லி குறிப்பிட்டு வாக் ஓவர் வழங்கி எதிரணிகளுக்கு 2 புள்ளிகளை வழங்குவதாக இருக்கும். மூன்றாவதாக, இந்த குழுக்கள் மாற்றம் என்ற விடயம் அவ்வளவு ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. அப்படி என்றால் மீண்டும் ஒரு தடவை குழுக்கள் தனியாக பிரிக்கப்பட வேண்டும். அதற்கு எல்லாம் ட்ரோ எல்லாம் நடந்து முடிந்துவிட்டது. எனவே மூன்றாவது விடயத்துக்கான வாய்ப்பு இல்லை. இப்பொழுது இந்த 2 விடயங்கள் தான் இருக்கின்றன. பாகிஸ்தான் எடுக்கக்கூடிய புதிய நடவடிக்கைகளுக்காக நாங்கள் பார்த்திருக்கிறோம்.